இப்போ ரீசெண்டாக செக்யூரிட்டிக்காக நம்ம இவங்க பேர் என்ன, நம்ம இவங்க டீம் மாற்றினாங்கல்ல, 6 ஸ்டார். 6 ஸ்டார் கரெக்ட். அதேதான். ஒரு ஐடி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாண்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். அதையும் மாற்றி விட்டு கொஞ்சம் லெட்டர் விசிபிளா இருக்கா சரி? ஓகேங்க சார், ஓகேங்க சார், போதுங்க சார். தெரியல கமல் சின்ன சின்னதா தெரியுது. அதான் நான் கொஞ்சம் இந்த ஃபாண்ட் ப்ரெஸ் பண்றது ஒன்று இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஓல்டு வெர்ஷனா போட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஓகேவா? ஓகேங்க சார், போதுங்க சார். பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுமா? ஓகேவா? அதேதான். சிம்ரா பாஸ்வேர்டு ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் மட்டும் செக் பண்ணிக்குமா. இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் 100 போயிடக்கூடாது. CentOS ரூட்டுக்குள்ளேயாங்க சார்? ஆமா, CentOSல ஸ்லாஷ் ரூட் இருக்குல்ல. ஆமாங்க சார். இந்த ஸ்லாஷ் இதுதான் ரூட். இது வந்து எப்பவுமே லெஸ் தென் 90 இருக்கு, 80 இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகேங்க சார். ஓகேவா? அது ஒன்று தான். ஸ்லாஷ் பேக்கப். நம்ம பேக்கப் டெய்லி இங்கே தான் உட்காரும். ஓகேவா? டெய்லி பிடபிள்யூடி அப்புறம் ஒர்க்கிங் டைரக்டரி போட்டீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லிடும். ஓகேங்க சார். ரைட்டா? இந்த இடத்துல தான் இருக்கும் பேக்கப் டெய்லியில். இதில் பார்த்தீங்கன்னா DU -S சும்மா என்ன போட்டு என்ன சைஸில் இருக்குன்னு பார்த்துக்க இந்த கமெண்ட் போட்டீங்கன்னா. ஓகேவா? ஓகேங்க சார். DU -S ஸ்டார். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வெட்னஸ்டே பேக்கப் ஓடி இருக்கு, டியூஸ்டே பேக்கப் பார்ட்ஸில் ஓடி இருக்கு. அதுதான் ஓகேவா? சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஃபுல் பேக்கப் போடும். மிச்ச நாளில் பார்ட்ஸில் மட்டும்தான் போடும். சிடியில் இப்போ வெட்னஸ்டேல போனீங்கன்னா எம்ப்ளாயி ஃபைல்ஸாக இருக்கும். இந்த ஃபைலை மட்டும் நம்ம மூவ் பண்ணுறோம் எங்கன்னா இதுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மவுண்ட் இருக்குல்ல. ஓகேங்க சார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 326 GB தான் ஃப்ரீ இருக்கு. கரெக்டா? இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு. இந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் பாரு, இது 247 MB. இது கட்டாயம் உனக்கு போட இது அலோவ் பண்ணும். ஸ்லாஷ் மவுண்ட்ல உள்ள போயிட்டு ஏதோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்க, MK டைரக்டரி போட்டு ஒரு நேற்று 10/05/2023 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு CD 10/05 PWD போட்டீங்கன்னா எந்த ஃபோல்டர்ல இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ அங்கே இருக்கிற ஸ்லாஷ் பேக்கப்ல இருக்கிற வெட்னஸ்டே ஃபைலை இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு மூவ் பண்ணி விட்டுரும். இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோமா மவுண்ட்ல. ஓகேங்க சார். இப்போ மவுண்ட்ல இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். எக்ஸ்ட்ரா நீ இது வந்து நீ ஒரு விண்டோஸ்ல இது ஒரு D டிரைவ்ல மவுண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் MK டைரக்டரி வழியா. ஒரிஜினல் பேக்கப் எங்க இருக்கு? இங்க இருக்கு. பேக்கப் டெய்லி இதுல வெட்னஸ்டேல இருக்கு. இங்க இருக்கிற ஃபைல்ல மூவ் -4 தான் மூவ் பண்ணு அப்படின்னு இந்த -F கமாண்ட் யூஸ் பண்ணனா போட்டுட்டு start.zipன்னு வருதுல்ல, அந்த ஜிப் ஃபைல் வெட்னஸ்டேக்குள்ள. ஆமாங்க சார். கரெக்டா? அத ஸ்லாஷ் மவுண்ட் 10ஆம் தேதி இங்க மூவ் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்க சார். கரெக்டா? இப்ப போட்டீங்கன்னா இது என்ன பண்ணும்? இப்ப அந்த சர்வர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க் இருக்கிற எல்லா ஃபைலையும் மூவ் பண்ணிடும். இது காப்பி பண்ணினா அங்க ஒரு காப்பி இருக்கும், இங்க ஒரு காப்பி இருக்கும். CPU போட்டீங்கன்னா வாரம் ஒரு தடவை பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். மூவ் கொடுக்கணும். கரெக்டாங்க சார்? மூவ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இது கட் பேஸ்ட் மாதிரி. காப்பிங்கிறது காப்பி பேஸ்ட் மாதிரி, மூவ்ங்கிறது கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி. அப்ப இங்க ஹார்ட் டிஸ்க் இருக்கிற எல்லா ஃபைலும் அங்க மூவ் ஆயிடும். அப்ப இங்க ஸ்பேஸ் ஃப்ரீ ஆயிடும். ஓகேங்க சார். ஓகேவா? இந்த கமாண்ட் இன்னைக்கு நீங்க போடுங்க, நான் போடல. ஓகேங்க சார். இது சார் இப்போ ஒரு புதுசா ஒரு ஹார்ட் டிஸ்க் மவுண்ட் பண்ணனும், மவுண்ட் பாயிண்ட் அது எப்படி சார் கிரியேட் பண்றது? அதுதான்ல ஒரு நிமிஷத்துக்கு வரேன். அது எப்படின்னா நீ F disk -L. ஒரே நிமிஷம் சார். F disk -L. இந்த வீடியோ நான் அப்படியே தரேன், உனக்கு ரெக்கார்டிங் இருக்கு.
எஃப் டிஸ்க் மைனஸ் எல். இந்த ஆ. எல் போட்டீங்கன்னா எந்தெந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி வந்துடும் லிஸ்ட்ல. நீ இப்போ சரி. போட்டு இந்த சென்ட் ஓஎஸ்ங்கிறதெல்லாம் ஓஎஸோட ஹார்ட் டிஸ்க், இதை டச் ஆமா பண்ணக்கூடாது. ஆமா 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 ஓகேவா? இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே எஸ்டிஏ, எஸ்டிஏ, எஸ்டிபி, எஸ்டிசி, எஸ்டிடின்னு வரும். ஓகேங்க சார். ஓகேவா? அது இப்போ நீ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே மவுண்ட் ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் அன்மவுண்ட், இந்த ஹார்ட் டிஸ்க் கழட்டுறதுக்கு முன்னாடி அன்மவுண்ட் மவுண்ட் இப்படின்னு ஒரு கமாண்ட் அன்மவுண்ட் ஸ்லாஷ் எம்என்டி. எம்என்டி. இப்போ நீ மறந்துடு. இப்பதான் புதுசா நீ ஹார்ட் டிஸ்க் உள்ள சொல்லி இருக்கிற. சரிங்க சார். அப்படி அசியூம் பண்ணிக்க. எஃப் டிஸ்க் மைனஸ் எல் போட்டேன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வருதா? இந்த ஹார்ட் டிஸ்க் சொருவன ஹார்ட் டிஸ்க் நீ ஒரு பார்ட்டிஷனா இங்க மவுண்ட் பண்ணணும் மேனுவலா. மவுண்ட் இந்த பாத் அப்படியே போட்டுக்க. தேவ் எஸ்டிஏ ஸ்லாஷ் இது வந்து மவுண்ட் கமாண்ட். இது வந்து ஹார்ட் டிஸ்கோட ஒரிஜினல் ஐடி. நீ இங்க அங்க பார்ட்டிஷன் டி கோலன், இ கோலன், எஃப் கோலன் விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும்ல. அது மாதிரி நீ ஸ்லாஷ் எம்என்டின்னு போடுற. அந்த எம்என்டிங்கிறது வந்து டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கும். நம்ம இல்ல இங்க ஒரு சும்மா டம்மியா ஒரு ஃபோல்டர் ரூட்ல கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். எம்என்டி பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதுல ஒண்ணு இருக்காது. சும்மா எம்என்டி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இப்ப டிஎஃப் மைனஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மவுண்ட் ஆயிருக்காது. ஆமா. இப்ப எஃப் டிஸ்க் மைனஸ் எல் போட்டுட்டு மவுண்ட் தேவ் எஸ்டிஏ ஸ்லாஷ் இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட ஐடி பார்த்து சிஸ்டம் எடுத்துக்கிற பார்த்து அதுக்கு எகென்ஸ்டா நீ ஒண்ணு வைக்கிற பார்த்து எம்என்டி. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. இது இப்போ பாத்தீங்கன்னா எஃப் டிஸ்க் மைனஸ் எல் 8 இப்ப இந்த இது சாரி டிஎஃப் மைனஸ் ஹெச் போட்டு பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆயிடுச்சான்னு தெரியும். முன்னாடி அன்மவுண்ட் அதான் அதுல அதுதான் பாஸ்வேர்ட் சொல்லுங்க. ஆமா சரி பண்ணி தரேன் சொல்லிடுறேன். 2 minutes இருக்குல்ல. ஓகேவா? ஓகேங்க சார். இப்ப இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு நினைச்சுக்கல. நம்ம சொல்றோம்னா இ கோலன் எஃப் கோலன் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்க். அது மாதிரி இண்டெக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் அதுவே பார்ட்டிஷன் போட்டு ஒரு கோலன் அசைன் ஆயிக்கும். இங்க வந்து கோலன் அசைன் ஆகாது. நீ மேனுவலா அசைன் பண்ணணும். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டு இன்னொரு 4 டிபி நீ உள்ள போறேன்னு வச்சுக்கோவேன். 4 டிபி உள்ள போட்டீங்கன்னா எஃப் டிஸ்க் 4 டிபி உள்ள போட்டு இப்போ இது 8 டிபி இருக்குதா 4 டிபி உள்ள போடுங்களேன். பாத்துருக்கா? ஒரே நிமிஷம் சார். நான் போடுறேன் சார். நான் போட்டு வரேன் சார். போட்டு வாங்க. சார் போட்டேங்க சார். போட்டே இல்லமா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா டிஎஃப் மைனஸ் ஹெச்ல மவுண்ட் மட்டும் இருக்கும். அந்த 8 டிபி மட்டும் இருக்கும். இதுதான் சைஸ் 8 டிபினா 7.3 டிபி தான் எடுத்துக்கும். விண்டோஸ் மாதிரி. ஓகேவா? இப்ப எஃப் டிஸ்க் மைனஸ் எல் போட்டீங்கன்னா இன்னொன்னு வரும். இப்ப 8 ஜிபி வந்துச்சா? இது எடுத்துக்கலாம்ல. இந்த 4 டிபி வந்து எடுத்துக்கலை. அந்த போர்ட் யூஸ் ஆகல. இத நான் அன்மவுண்ட் பண்ணிட்டு 4 டிபி போடுறேன். இப்ப இந்த 8 டிபி இருக்கிற போர்ட்ல இதை சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் சார். ரெடி எல்லாம் ஓகே இருக்கு. பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணு. ரீசெட் பண்ணி வாங்கி யூசர் பாஸ்வேர்ட் வாங்கி நீயே ரீசெட் பண்ண எல்லாத்தையுமே. யாராவது கேட்கலாமோ பண்ணி வைக்கணும் சார். போட்டேங்க சார். போட்டியல்ல சரி. இப்ப இது அன்மவுண்ட் பண்ணியாச்சு. இப்ப எஃப் டிஸ்க் மைனஸ் எல் போட்டீங்கன்னா வருது. 4 டிபி வந்துச்சா? 4000 ஜிபிங்கிறது தான் 4 டிபி. புரிச்சுங்களா? கேக்குதா ஸ்ரீ? ஹலோ கேக்குதாம்மா? அதுதான் இப்போ 4 டிபி வந்துச்சு இல்ல. இப்போ மவுண்ட் பண்ண இப்ப டிஎஃப் மைனஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. மவுண்டே இருக்காது. ஓகேவா? இப்ப அந்த பார்த்தா நீ புதுசா ஒரு பார்ட்டிஷனா அசைன் பண்ணி விட்டுற. ஓகேங்க சார்.
மவுண்ட் இந்த 4 GB இதான் 4 TB சைஸ். இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே சார். ஸ்லாஷ் இது SDA ஆ ஸ்பேஸ் கொடுத்துட்டு SDA மட்டும் கொடுத்துட்டு மவுண்ட் அதே பாட்டில். ஏன்னா இப்போ மவுண்ட் அன்மவுண்ட் பண்ணியாச்சு. இது ஃப்ரீயா இருக்கு. பண்ணியாச்சுனால ஓகே இப்போ ஓகே ஏற்கனவே ஒரு 8 TB போட்டு இந்த ஒரு 4 TB டிடெக்ட் ஆச்சுன்னா நீ ஆ. மவுண்ட் ஒன்றுன்னு ஒன்று மவுண்ட் ஒன்றில் மவுண்ட் பண்ணலாம். மவுண்ட் ஒன்றுன்னு ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் பண்ணலாம். மவுண்ட் ஒன்றுன்னு போட்டீங்கன்னா இன்னொரு பார்ட்டிஷன் மாதிரி FGன்னு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி விண்டோஸில் எடுத்துக்கும். ஓகே 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 சார். இப்போ இதே மவுண்ட் ஒன்றில் பண்ணலாம். ஆ மவுண்ட் ஒன் டஸ் நாட் எக்ஸிட்னா அப்போ என்ன பண்ணணும், ஆ ரூட்ல ஒரு அதுதான் சார். மவுண்ட் ஒன்றுன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே ஓகேங்க சார். ஓகே ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதை ஆ. மவுண்ட் ஒன்றுன்னு கூட எடுத்துக்கும். இப்போ DF மைனஸ் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஒன்றுங்கிற போர்டில் 3.6 TB வந்துருச்சா, வந்துருச்சுங்க சார். வந்துருச்சு. 3.5 TB நோ ஸ்பேஸ். அதனால இதை ஒன்றும் பண்ண முடியாது. மவுண்ட் ஆமா. பண்ணி பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இதை எடுத்துறேங்க சார். நான் 8 போட்டு இப்போ விட்டுறேங்க சார். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணேன், மவுண்ட் ஒன்றுக்கு தான் மவுண்ட் கொடுத்துட்டேன். அதனால ஆமா. எரர் அடிச்சுது. ஆ இப்போ கட் ஆயிடுச்சு. இப்போ நீ கழட்டிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, புது ஆர்டிஸ்ட்க்கு போடுறீங்க. அந்த பேக்கப் டெய்லியில் இருக்கிற வெட்னஸ்டேல இருக்கிற ஃபைலை மூவ் பண்ணி இங்க ஸ்லாஷ் மவுண்ட்டுக்குள்ள அந்த 10.4ன்னு ஒரு 10.5ன்னு ஒரு ஃபோல்டர் போட்டோம்ல, அதுக்கு மூவ் -F கமாண்ட் போட்டு போடுறீங்க. ஓகேவா? ஓகே. சவுண்ட் வரலம்மா உங்க வாய்ஸ். ஹலோ சார் போட்டுங்க சார். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நீங்க 8 TB மவுண்ட் பண்றீங்க. இப்போ அன்மவுண்ட் பண்ணிட்டேன். 8 TB மவுண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த ஸ்லாஷ் பேக்கப் டெய்லியில் வெட்னஸ்டே ஃபோல்டர் உள்ள போய் அந்த மூவ் -F start.zip கமாண்ட்ல இந்த மவுண்ட்ல 10.5ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணல, அதுக்கு மூவ் பண்ணிடுங்க. கரெக்டா? இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு 2 தடவை பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். டவுட்னா கேளுங்க, சொல்லிக்கலாம். நோ இஷ்யூ. ஓகே ஓகேங்க சார். ஓகே 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 தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்ஸ்மா. அப்புறம் ஒரு நிமிஷம். ஹலோ சார் ஒரு நிமிஷம்மா. இந்த ஜிம்ரா ரீஸ்டார்ட் பண்ற கமெண்ட் தெரியும் உங்களுக்கு. 2 செகண்ட். SU லாகின் பண்ணிட்டு SU போட்டு பாஸ்வேர்ட் விட்டு உள்ள போயிட்டீங்கன்னா SU-Zimbra கரெக்டா? இப்போ இல்ல எஜெட்டம் கண்ட்ரோல் ரீஸ்டார்ட் கரெக்டா? ஆமாங்க. இந்த கமெண்ட் போட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிக்கும். ஓகேங்க. ஐடியா இருக்கா? அவ்வளவுதான். அதாவது நீங்க சப்போஸ் ஸ்பேஸ் 100% வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க பேக்கப்ல டெய்லிக்குள்ள. ஆமாங்க சார். RM ரிமூவ் பண்றதுக்கு வந்து RM-F start.zip அந்த ஃபோல்டருக்குள்ள உள்ள போயிட்டு பண்ணுங்க. வேற எங்காவது ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஓகே கேர்ஃபுல். ஓகேங்க சார். ரிமூவ் அந்த பண்ணிட்டு init 6 போடுவீங்க இல்லைங்க சார். அது என்ன init சார்? 6 வந்து அது init 6 வந்து ரீஸ்டார்ட்மா. init 5னா ஷட் init 5னா ஷட் டவுனாங்க சார். ஷட் டவுன் 6னா ரீஸ்டார்ட். நீ பிசில இது போட்டோம்னா ஃபுல் சர்வர் ரீஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டாங்க சார்? ஆமா. ஜிடம் கண்ட்ரோல் ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் அட்வைசபிள். ஓகேங்க சார். ஓகே. அது மாதிரி ரீஸ்டார்ட் போட்டீங்கன்னா ஜிடம் கண்ட்ரோல் ஸ்டார்ட் கமாண்ட் மட்டும் கொடுத்துருங்க. ஜிடம் கண்ட்ரோல் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம ரீஸ்டார்ட்டே போடணும். init 6 போடுற மாதிரி இருந்தா. ஆமா. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சர்வர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜிடம் கண்ட்ரோல் ஸ்டார்ட்னு கமாண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ரைட்டா? ஓகேங்க சார். ஓகே சூப்பர். ஒரு வாட்டி பண்ணி பார்க்கறேன் சார். டவுட்னா உங்களுக்கு கூப்பிடுறேங்க சார். அதுதான். இப்போ நான் வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்றேன். 2 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் வீடியோ வந்துரும். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யூடியூப்ல போட்டு விட்டுறேன்.